லூக்கா 23ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். நாற்பத்தி 2ஆம் வசனம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, வல்லமையுள்ள இரட்சகரை நோக்கி பாருங்கள். லூக்கா சுவிசேஷகனாகிய லூக்கா எழுதுகிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக அவர் காண்பித்து எழுதுகிறார். லூக்கா மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவுக்கு எழுதுகிறார். ஏன் எழுதுகிறாருன்னு சொன்னால், தியோப்பிலுவை காட்டிலும் மகா பெரிய உன்னதமான கணத்திற்கு பாத்திரமான மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்படி லூக்கா இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். இந்த நாளிலும் கூட இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுடைய பிறப்பை அனுசரித்தோம். கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் கொண்டாடினோம். கிறிஸ்துவுடைய பிறப்பின் நோக்கம் அது கிறிஸ்துவுடைய சிலுவை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு கூறுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்துக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த கடைசி வாரத்தில் நாட்களிலே நாம் மீண்டுமாக கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றி, கிறிஸ்துவுடைய மரணத்தை பற்றி சிந்திப்பது அவசியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுடைய சிலுவையில் தான் நாம் கடவுள் யார் என்று பார்க்க முடியும். கிறிஸ்துவுடைய சிலுவையில் தான் மனிதனாகிய நாம் யார் என்று பார்க்க முடியும். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய ராஜரிகத்தை நாம் சிலுவையில் தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவன் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் பாவத்தின் மத்தியிலும் நம் மீது கிருபையாயிருந்து நம்மை பாதுகாத்து அந்த மேன்மைகளை நாம் உணர வேண்டும் என்றால் தேவனுடைய பராமரிப்பை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சிலுவையில் செயல்பட்ட அதே தேவனுடைய ராஜரிகமும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் பராமரிப்பும் தான் இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் அதே பராமரிப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த வருடத்தில் எத்தனை முறை நீங்கள் அப்போஸ்தலனாகிய யோவானை போல கிறிஸ்துவுடைய சிலுவை கீழாக நின்று அவரை நோக்கி பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல கிறிஸ்து நமக்காக உபத்திரப்படுவதையும் துப்பப்படுவதையும் பாடுபடுத்தப்படுவதையும் பார்த்து மனம் திரும்பி இருக்கிறோம்? இந்த வருடத்தில் எத்தனை முறை அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை போல சிலுவையில் மரித்த அந்த கிறிஸ்துவை நாம் தொட்டு சுமந்திருக்கிறோம்? இந்த வருடத்தில் எத்தனை முறை ஸ்தேவானை போல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே மகிமையோடு அமர்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம்? அல்லது எத்தனை முறை நீங்களும் நானும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறோம்? அல்லது எத்தனை முறை அப்போஸ்தலனாகிய யோவானை போல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்த உடனே செத்தவனை போல ஆனது போல நீங்களும் நானும் தேவ பயத்தோடு இயேசுவை ஆராதித்திருக்கிறோம்? மீண்டுமாக நாளிலே நாம் அப்படிப்பட்ட கல்வாரிக்கு நேராக அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அங்குதான் நமது வாழ்வு இருக்கிறது, அங்குதான் நமது ஜீவன் இருக்கிறது. அமர்ந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எங்கு இருக்கிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கதா மலையிலே நடப்பட்ட மரத்தின் மீது
தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவுடைய பாதங்களுக்கு கீழாக தான் நம்முடைய வாழ்க்கை அங்கே இருக்கிறது. அங்குதான் அந்த சிலுவை கீழாக தான் மனம் திரும்புதல் காணப்படுகிறது. அந்த சிலுவை கீழாக தான் நம்முடைய பரிசுத்தமாகுதல் காணப்படுகிறது. அந்த சிலுவையில் தான் நமக்கான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த சிலுவையில் தான் நமக்கான ஆறுதல் இருக்கிறது. அந்த சிலுவையில் தான் நமக்கான தேவனுடைய திட்டமும் சித்தமும் உடைய பராமரிப்பும் வெளிப்படுகிறது. சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது நம்முடைய வாழ்வு தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. சிலுவை என்பது தேவன் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார் என்பதற்கான அடையாளம். எனவே அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்த்து மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, விசுவாசத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் சிந்திக்கும் பொழுது அப்படிப்பட்டதான சிலுவை கீழாக நின்று அந்த மகிமையான இரட்சகரை நாம் சிந்தித்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை அறிய வந்திருக்கிறோம். அந்த சிலுவை கீழாக நின்று பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த தன்மையை உணர்ந்து நம்முடைய பாவத்தின் அவலட்சண நிலையை அந்த சிலுவை கீழாக வைத்து பார்த்து நம்முடைய மனம் திரும்புதல் மெய்யாகவே அது பலவீனமானது என்பதை உணர்ந்து தேவனுடைய இரக்கத்தை கெஞ்சுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வல்லமையான இரட்சகருடைய அதிகாரம், வல்லமை எந்த அளவுக்கு மேன்மையானது! இந்த வல்லமையான இரட்சகர் படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பதில் அதிகாரம் உள்ளவர், ரட்சிப்பில் அதிகாரம் உள்ளவர். இந்த பிதாவாகிய தேவன் உலக முதற்கொண்டு தனக்கு கொடுத்த அனைத்து ஆடுகளையும் தனது இரத்தத்தை சிந்தி மீட்டு நித்தியமாகிய பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அதுவே இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கமாகவும் மீட்பின் பணியாகவும் காணப்பட்டது. கிறிஸ்துவுடைய வல்லமை எந்த அளவுக்கு பெரிதென்றால், உலகில் வாழும் பொழுது மாத்திரமல்ல, அவருடைய சதைகள் கிழிக்கப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு தேவ கோபத்தை சிலுவையிலே சுமந்து கைகளும் கால்களும் அசைய முடியாத நேரத்தில் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட நிலையிலும் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு கல்வனை ரட்சிக்கிற அளவுக்கு அவருடைய வல்லமை மிக பெரிதான ஒன்று. இங்கு சிலுவையில் பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நபரை பார்த்து அனுதாபம் கொள்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக தேவனுடைய பரிசுத்த தன்மையை பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். சிலுவை என்பது இயேசுவை பார்த்து பரிதாபப்படுகிற இடம் அல்ல. சிலுவை என்பது நமக்கு நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்ற இடம். முதலில் கிறிஸ்துவுடைய சிலுவை நமக்கு பயத்தை ஏற்படுத்தாமல் ஒருபோதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதில்லை. இங்கு சிலுவையில் கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகளில் 2 வார்த்தைகளை நாம் இங்கு படிக்கிறோம். கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளும் எதை குறிக்கிறது? ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த 7 வார்த்தைகளும் ஜெபத்தையும் பிரசங்கத்தையும் தவிர வேறொன்றும் இல்லை. தன் பிதாவிடம் ஜெபிக்கிறார். 2வது கல்லனிடமும் யோவானிடமும் மரியாளிடமும் அவர் பிரசங்கிக்கிறார். இந்த 3 சிலுவைகள் வைக்கப்பட்டது. 3 சிலுவைகள் மீதும் 3 நபர்கள் தொங்கினார்கள். 3 நபர்களும் வெவ்வேறானவர்கள். ஒரு நபர் பாவத்தில் மரித்தவன், 2வது நபர் பாவத்திலிருந்து மரித்தவன், 3வது நபர் பாவத்துக்காக மரித்தவர். ஒருவன் ரட்சிப்பை அசட்டை செய்கிறான், இன்னொருவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான், இன்னொருவர் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். 3 சிலுவைகளும் 3 விதமான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த 3 வரிசை அமைப்புகளையும், அதாவது கிறிஸ்து நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், 2 பக்கமும் 2 கல்வர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இந்த வரிசை அமைப்பை யார் தீர்மானித்தது? நிச்சயமாக ரோமர்கள் அல்ல. மாறாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே முன்னறிவிக்கிறார். என்ன முன்னறிவிக்கிறார்? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார். அப்ப இயேசு கிறிஸ்து 2 கல்வர்கள் மத்தியில் அடிக்கப்படுவது ரோமர்கள் தீர்மானிக்கவில்லை. பிதாவாகிய தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தீர்மானித்து ஏசாயாவின் மூலமாய் முன்னறிவிக்கிறார். வெறுமனே சிலுவையில் ரோமர்களும் யூதர்களும் பரிசேயர்களும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியர்களும் சேவகர்களும் ஜனங்களும் தங்களுடைய விருப்பத்தின்படி
கிறிஸ்துவுக்கு செய்யவில்லை. வெறுமனே சாத்தான் தன் விருப்பத்தின்படி அவருடைய குதிங்காலை நசுக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து தன்னுடைய சர்வ வல்லமையை சிலுவையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து வெறுமனே பாவிகளுக்காக மாத்திரம் மரிக்கவில்லை, பரிசுத்த வேதாகமத்திற்காகவும் மரித்தார். வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படி அவர் மரித்தார். இந்த 39ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்கும் பொழுது 3 காரியத்தை நாம் இங்கு கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, பாவத்தில் மரித்தவன். 2வது, பாவத்திலிருந்து மரித்தவன். 3வது, பாவத்துக்காக மரித்தவன். இங்க 39ஆம் வசனம் சொல்கிறது அன்றியும். அன்றியும் என்றால் இதை குறிக்கிறது. மேல வரைக்கும் சொல்லப்பட்ட வசனத்தினுடைய காரியத்தை இங்கு மீண்டும் நினைப்பூட்டுகிற வார்த்தையாக அன்றியும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. அன்றியும் என்றால் இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் 3 முறை கொண்டு போகப்படுகிறார். முதலில் அண்ணாவிடம் கொண்டு போகப்படுகிறார், அங்கிருந்து காய்பாவிடம் கொண்டு போகப்படுகிறார், அங்கிருந்து சனகரிப் சங்கத்திடம் கொண்டு போகப்படுகிறார். அங்கு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார், துப்பப்படுகிறார், குட்டப்படுகிறார், அறையப்படுகிறார், சபிக்கப்படுகிறார். முழுவதுமாக யூதர்களிடம் இயேசு கிறிஸ்து பாடுகளையும் வேதனைகளையும் நிந்தனைகளையும் அவர் அனுபவிக்கிறார். விடியற் காலமான போது இயேசு கிறிஸ்து ரோமர்களிடம் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ரோமர்களிடமும் 3 முறை அவர் கொண்டு போகப்படுகிறார். ஒன்று, பிலாத்துவிடம் கொண்டு போகப்படுகிறார். பிலாத்துவிடமிருந்து ஏரோது ராஜாவிடம் கொண்டு போகப்படுகிறார். ஏரோதிடமிருந்து மீண்டும் பிலாத்துவிடம் கொண்டு போய் சிலுவையில் அறையப்படுவதற்கு அங்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அங்கேயும் இயேசுவை அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், முள்முடி சூட்டுகிறார்கள், வாளினால் அடிக்கிறார்கள், சிலுவையை சுமக்கிறார், நிர்வாணப்படுத்தப்படுகிறார், சிலுவையில் ஆணி அடிக்கப்படுகிறார். பிதாவிடம் ஜெபிக்கிறார். 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, சதைகள் கிழிக்கப்பட்டவராக, முள்முடிகள் கடாவப்பட்டவராக தேவ கோபத்தை சுமந்த நேரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் பிதாவிடம் ஜெபிக்கிறார். பிதாவை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அதற்கு பிறகு நாம் சிந்திக்கும் பொழுது அனைவரும் அவரை நிந்திக்கிறார்கள். 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த இடத்துல வெறுமனே இந்த ஒரு கல்வன் மட்டும் இயேசுவை இகழ்ச்சி செய்யல. இந்த பகுதியை மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் மற்றும் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கள்ளர்கள் நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 கள்ளர்களுமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து நிந்தித்து கொண்டு இகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சங்கீதம் 53:12 வாசிக்கும் போது அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் அடிக்கப்பட்ட நபர்கள் யார்? அவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் உயர்ந்த அதிகாரிகள் அல்ல, அவர்கள் கள்ளர்கள், அவர்கள் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் குற்றவாளிகள். 2 பேரும் கொடிய திருடர்கள். இங்க கள்ளன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் வெறுமனே திருடுவதை மாத்திரம் குறிக்கவில்லை, கொலையை குறிக்கிறது. இந்த திருடர்கள் தாங்கள் திருடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கொலை செய்யக்கூடிய கொடிய மனிதர்கள். இவர்கள் சமுதாயத்திலே கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய கலகக்காரர்கள், கொடிய குற்றவாளிகள். 2 பேரும் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவர்கள். இவர்கள் 2 பேரும் தண்டனைக்குரியவர்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி இகழ்ந்தார்கள். இருவருமே இகழ்கிறார்கள். இதுதான் பாவிகளுடைய கொடூரமான நிலை. பாவத்தினுடைய விளைவு இதுதான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய ஒரே காரியம் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை இகழ்வதை தவிர வேறொன்றும் அவர்கள் செய்ய முடியாது. ஆதாமினுடைய பிள்ளைகளாகிய மனிதர்களுடைய நிலை இதுதான் நிலை. இவர்கள் கள்ளர்கள். நியாயப்பிரமாணம் சொல்கிறது களவு செய்யாதிருப்பாயாக. இப்ப தேவனுடைய பரிசுத்த கட்டளைகள் ஒரு கட்டளையை கொடுக்கிறது, திருடக்கூடாது என்று கட்டளையை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது அநேக நிருபங்களை சொல்றார், நீங்கள் திருடாமல் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் சொல்லலாம், நாங்கள் இதுவரைக்கும் அதையே திருடியது இல்லையே, இந்த கள்ளர்களை போல நாம் மோசமானவர் அல்ல என்று நாம் ஒருவேளை சொல்லலாம்.
ஆனால் திருடு என்பது வெறுமனே மற்ற நபருடைய பொருளை மாத்திரம் அபகரிப்பது மாத்திரமல்ல, படைத்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆராதனையும் மகிமையும் கீழ்ப்படிதலையும் மரியாதையும் கொடுக்காத நாம் அனைவருமே கள்ளர்கள் தான். வேத வாசிக்காமல் வேதத்தினுடைய நேரத்தை நாம் திருடி கொண்டிருக்கிறோம். ஜெபிக்காமல் ஜெபத்தின் நேரத்தை நாம் திருடி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய நாளில, கர்த்தருடைய நாளில அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று ஆராதித்து அவருடைய மகிமையை செலுத்தவில்லை என்றால் அந்த மகிமையை நாம் திருடிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். சிந்திச்சு பாருங்க, இந்த ஆண்டு முழுவதுமாக மெய்யாகவே நாம் தேவனுக்கு முன்பாக கள்ளர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முதலாளி தன் வேலைக்காரனை வேறொரு பட்டணத்துக்கு அனுப்பி மாதம் அந்த வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வேலைக்காரனோ இன்னொரு முதலாளிக்கு வேலை செய்வான் என்றால் என்ன நடக்கும்? அதைதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் நம்மை பராமரித்து போஷித்து அவரை மகிமைப்படுத்தும்படியான பணியை நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த எஜமானுக்கு மிக முக்கியமான அவருடைய நேரத்தையும் அவருடைய ஆராதனையும் செலுத்தாமல் இருப்போம் என்றால் நாம் உலகம் என்ற முதலாளிக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கிற துரோகிகளாகவே நாம் காணப்படுவோம். நாம் சிந்திக்கும் பொழுது இவர்கள் வெறுமனே கள்ளர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் குற்றவாளிகள். 32ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, குற்றவாளிகளாகிய வேறே 2 பேர். 33ஆம் வசனம், ஒரு குற்றவாளியை சிலுவையிலே அறைந்தார்கள். மீண்டுமாக 39ஆம் வசனம், குற்றவாளிகளில் ஒருவன். இவர்கள் வெறுமனே கள்ளர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் குற்றவாளிகள். இவர்கள் இகழ்ச்சி செய்கிறார்கள், இகழ்ந்தார்கள். ஒரு பாவி மரண தருவாயிலும் செய்யும் ஒரே ஒரு காரியம் தேவனை பரியாசம் பண்ணுவதுதான், தேவனை இகழ்வது மாத்திரம்தான். இந்த குற்றவாளிகள் பிலாத்து கிறிஸ்துவை பற்றி சொன்னதை கேட்டார்கள். இந்த குற்றவாளிகள் யூதருக்கு ராஜா என்கிற பலகையை கிறிஸ்து சுமந்து செல்லும் போது அதை பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற ஜெபத்தை இந்த குற்றவாளிகள் கேட்டார்கள். பரியாசத்தின் மத்தியிலும் கிறிஸ்து அமைதி காத்ததை இவர்கள் 2 பேரும் பார்த்தார்கள். இருப்பினும் கிறிஸ்துவை இகழ்ந்தார்கள். இவங்க சொல்றாங்க, நீ கிறிஸ்துவானால், நீ கிறிஸ்துவானால் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 40ஆம் வசனம் சொல்கிறது, இந்த குற்றவாளி தேவ பயமற்றவன். ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை பார்த்து சொல்கிறார், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவ பயமற்ற வாழ்வு ஏன் உடைய வாழ்க்கையிலே பாவம் நிறைந்து காணப்பட்டது? காரணம், இவருடைய கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. தேவ பயம் நம்முடைய பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. தேவ பயம் இல்லை என்றால் ஒருபோதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி ஏற்படாது. இந்த குற்றவாளி ஆக்கினைக்குட்பட்டவன். ஆக்கினை என்றால் தண்டனைக்குட்பட்டவன், தேவனுடைய கோபத்துக்குட்பட்டவன். வெறுமனே ரோம அரசாங்கத்தினுடைய தண்டனைக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த தேவனுடைய தண்டனைக்கும் இந்த குற்றவாளி உட்பட்டவன். இதுதான் பாவத்தில் மரித்த மனிதனுடைய நிலை. பாவத்தில் மரித்த மனிதர்கள் நாம் அனைவருமே வாழ்ந்தோம். நாம் அனைவருமே தேவனுக்கு கள்ளர்களாக, குற்றவாளிகளாக, தேவனை இகழ்கிறவர்களாக, தேவ பயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து ஆக்கினைக்குட்பட்டவர்களாய் காணப்பட்டோம். கிறிஸ்துவை அருகில் வைத்து கொண்டும் இரத்தத்தை நேரில் பார்த்தும் அனைத்து கிருபையினுடைய சாதனங்களை பெற்றும் மனம் திரும்பாத ஒரு நபரை நாம் இங்கு படிக்கிறோம். மற்றொரு கள்ளனுடைய மனம் திரும்புதலையும் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பையும் பார்த்த பிறகும் இந்த கள்ளன் மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 40ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பாவத்தை விட்டு மரித்தவன் 2வது கள்வனை பற்றி நாம் படிக்கிறோம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? மற்றவன் அவனை நோக்கி என்றால், ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை பார்க்கிறான். இதுவரைக்கும் 2 பேருமே சேர்ந்து இயேசுவை நிந்தித்து இகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையா ஒரு குற்றவாளி தன்னுடைய சிநேகிதனை பார்த்து கடிந்து கொள்கிறான். இவனும் அவனோடு கூட கிறிஸ்துவை நிந்தித்தவன் தான். இருவருமே கள்ளர்கள் தான். 2 பேர்த்துல யார் நீதிமான்? யாருமே கிடையாது. 2 பேருமே குற்றவாளி, 2 பேருமே திருடர்கள்.
2 பேருமே கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினவர்கள். இருவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சிறிது நேரத்திற்கு முன்பு எந்த இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி இகழ்ந்தானோ இப்பொழுது அதே இயேசுவுக்காக உடைய வாய் திறக்கிறது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி கிறிஸ்துவை திட்டின இகழ்ந்த அந்த வாய் இப்பொழுது அந்த கிறிஸ்துவுக்காக பேசுகிறது. எந்த கிறிஸ்துவை பார்த்து நீ தேவனுடைய குமாரனா என்று கேள்வி கேட்டதோ அதே வாய் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்கிறது. என்ன நடைபெறுகிறது? எவ்வாறு சாத்தியம்? எவ்வாறு சாத்தியம்? எந்த நபர் கிறிஸ்துவை பார்த்து நீ சிலுவையிலிருந்து கீழே இறங்கி உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்ததோ இப்பொழுது அதே குற்றவாளி ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கெஞ்சுகிறது. எவ்வாறு? வாட் ஹேப்பன் ஹியர்? என்ன நடைபெறுகிறது? ஒன்றுதான் நடைபெறுகிறது. தேவன் செயல்படுகிறார். கிறிஸ்து தம்முடைய வல்லமையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த ஒரு குற்றவாளியை ரட்சிக்கிறார், மீட்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த 2 கல்வர்களில் ஒரு கல்வனால் மாத்திரம் எவ்வாறு மீட்பை பெற்றுக்கொள்ள முடிந்தது? இந்த 2 பேர் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஆத்துமாவும் பாவத்தில் மரித்து போயிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு குற்றவாளி ரட்சிக்கப்படுகிறார் என்றால் எவ்வாறு சாத்தியம்? இது இவனுடைய முயற்சி அல்ல, இது இவனுடைய தாளந்துகள் அல்ல. காரணம், இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவனுடைய கைகளும் கால்களும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இறங்கி சென்று தேவாலயத்திற்கு சென்று காணிக்கைகளை கொடுத்து தன்னை நீதிமானாய் காண்பிக்க முடியாது. இனிமேல் இவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. தேவாலயத்திற்கு சென்று தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த முடியாது. ஆனால் இவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்று நடைபெற வேண்டும். தேவன் தம்முடைய இரக்கத்தின்படி மீட்பை கொடுத்தால் மாத்திரம்தான் இங்க ஒரு பாவி ரட்சிக்கப்பட முடியும். ஏன் தேவன் 2 கல்லனை ரட்சிக்காமல் ஒரு கல்லனை மாத்திரம் ரட்சித்தார்? தேவனுக்கு பட்சபாதம் பார்க்கிறாரா? தேவன் நினைத்திருந்தால் 2 கல்வனையும் ரட்சித்திருக்க முடியும். ஆனால் தேவன் நினைக்கவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மட்டுமே தேவன் ரட்சிக்கிறார். இந்த 2 கல்வர்களும் தேவனுடைய நீதிக்குரியவர்கள். தேவனுடைய நீதி என்பது மரணம், நரகத்திற்குரியவர்கள். ஆனால் ஒரு கல்வனிடம் தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது, இன்னொரு கல்வனிடம் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. ஆக மொத்தம் அங்கு தேவனுடைய அநீதி என்று இல்லை. யோவான் 6:44 சொல்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாய் என்னிடத்திலே வரமாட்டான். இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் அந்த கல்வனை தமது குமாரனிடம் அவர் இழுத்து கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மரித்து போன அந்த கல்வனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து மறுபிறப்பை கொடுத்து சிலுவையில் தன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விசுவாசிக்கும்படி செய்கிறார். ரட்சிப்பில் தேவனுடைய கிருபையை தவிர வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? இதே காரணம்தான் நம்முடைய வாழ்வில். ஒன்றும் செய்ய இயலாத இந்த குற்றவாளியுடைய வாழ்வில் எந்த தேவனுடைய ரட்சிப்பின் கிருபை செயல்பட்டதோ அதே போல இங்கு அமர்ந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்வில் அதே தேவனுடைய கிருபை தான் மீட்பை கொடுத்தது. அந்த ரட்சிப்பை நாம் சம்பாதிக்கவில்லை. நாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால் ரட்சிக்கப்படலை. நம்ம சர்ச்சுக்கு வந்ததுனால் ரட்சிக்கப்படலை. நாம் பேப்டிசம் எடுத்தனால் ரட்சிக்கப்படலை. நாம் காணிக்கையை செலுத்தினால் ரட்சிக்கப்படலை. நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய கிருபை, அவருடைய இலவசமான கிருபை, அவருடைய கிருபை மாத்திரம் தான் நம்மை ரட்சித்தது. எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ரட்சிப்பிற்கென்று நாம் எதுவும் செய்யவில்லை, ஒன்றை தவிர, பாவத்தை தவிர. தேவன் தான் இங்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த குற்றவாளியுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து இயேசுவை நோக்கி பார்க்கும்படி செய்கிறார். இதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த குற்றவாளியை உயிர்ப்பித்தார். இதன் மூலமாய் நாம் மறுபிறப்படைய முடியும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து இருந்தது. நாம் சரீர பிரகாரமாக உயிரோடு வாழ்ந்தாலும் நமக்குள் இருக்கிற ஆத்துமா பாவத்தில் மரித்திருக்கிறபடியால் அந்த மரித்த ஆத்துமாவினால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் லாசருவை போல அது கல்லறையிலே நாற்றம் எடுத்த நிலையில மட்டும்தான் நாம் காணப்படுவோம். எப்பொழுது லாசருவே எழுந்து வெளியே வா என்று இயேசு தனது வல்லமையுள்ள வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பிக்கிறாரோ அது வரைக்கும் நம்முடைய ஆத்துமா பாவத்தில் மரித்து தான் காணப்படும்.
கடவுளுடைய வல்லமை முதலாவது செயல்பட வேண்டும். இங்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1 அதிகாரம் 13 சொல்கிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிப்பு என்பது சுவிசேஷத்தின் மூலமாக, சத்திய வசனத்தை கேட்பதின் மூலமாக ஆவியானவர் கொடுக்கிறார். வேதம் இல்லாமல் ஒருபோதும் எந்த பாவி ரட்சிக்கப்பட முடியாது. யாக்கோபு 1 அதிகாரம் 18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை எதினாலே ஜெனிப்பித்தார்? சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1 அதிகாரம் 23 318 பக்கம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப ரட்சிப்பு என்பது பிதாவாகிய தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தமது வார்த்தையின் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய் கிறிஸ்துவுடைய மரணத்தையும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கும்படியான இருதயத்தை நமக்கு அளிக்கிறார். இந்த கல்வனிடமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எவ்வாறு இந்த கல்வன் எவ்வாறு சுவிசேஷம் இவனுக்கு அறிவிக்கப்பட்டது? இவன் வேற எங்கும் சுவிசேஷத்தை கேட்கல, இவன் எந்த வேதத்தையும் வாசிக்கல, ஆனால் இவன் ஆத்தும ரட்சிக்கப்பட்டது. எவ்வாறு? இந்த கல்லன் பிலாத்துவினுடைய உத்தரவை காதால் கேட்டான். என்ன பிலாத்து சொன்னா? பிலாத்து இயேசுவை பார்த்து சொன்னா, இவர் நீதிமான். அதை இந்த கல்வன் கேட்கிறான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடைய தலையின் மீது அடிக்கப்பட்ட அந்த பலகையில் எழுதப்பட்டது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா என்று எழுதப்பட்டது. அந்த பலகையை இந்த கல்லன் படிக்கிறான். படிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் அங்கு கிரியை செய்கிறார். கிறிஸ்து முதல் முறையாக பேசின அந்த 7 வார்த்தையில் முதல் வார்த்தையை இந்த குற்றவாளி கவனிக்கிறான். இகழ்ச்சியின் மத்தியிலும் இயேசு அமைதி காத்ததை இந்த குற்றவாளி பார்க்கிறான். எனவே இந்த அனைத்து கிருபையின் சாதனங்களையும் பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையின் மூலமாய் இந்த குற்றவாளியை அவர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவிடம் அவர் கொண்டு செல்கிறார். ரட்சிப்பும் மனம் திரும்புதலும் விசுவாசமும் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் மட்டுமே தேவன் நமக்கு அருளுகிறார். நம்ம சிந்திக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த கல்லன் தனது மனம் திரும்புதலை வெளிப்படுத்துகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட கல்வனுடைய மனம் திரும்புதல் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். மெய்யான மனம் திரும்புதலுடைய வெளிப்பாட்டின் ஒரு அம்சமாக இந்த கல்லன் உடைய வாழ்வு நமக்கு அமைந்திருக்கிறது. 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்றார், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? முன்பு இயேசுவை இகழ்ந்த இந்த கல்லன் இப்பொழுது மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி தனது மனம் திரும்புதலின் கனிகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறான்? முதலில் தேவன் மீதான உயர்வான சிந்தனை இந்த குற்றவாளியிடம் காணப்பட்டது. இந்த குற்றவாளி சொல்றான் பாருங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஏன் தேவனுக்கு பயப்படணும்? காரணம், இந்த தேவன் மகா பரிசுத்தமான தேவன். இந்த தேவன் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த தேவன் ஒருவரை படைத்தவர், பராமரிக்கிறவர், அவர் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவன். எனவே நீ பயப்படுகிறது இல்லையா என்ற அந்த உயர்வான சிந்தனை இந்த கல்வனிடம் காணப்பட்டது. இப்ப மெய்யான மனம் திரும்புதலுடைய வெளிப்பாடு, Who is God? கடவுள் யார்? தேவன் எப்படிப்பட்ட கடவுள் என்ற உயர்வான சிந்தனை உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்புதலுடைய வெளிப்பாடு. தேவனை பற்றிய குணாதிசயங்களையும் தேவனை பற்றிய உயர்வான சிந்தனைகளும் உங்களுக்குள்ள இல்லை என்றால் உங்கள் வாழ்வு அது மெய்யான நிலையான சீரான வாழ்வாக இருக்காது. நம்முடைய வாழ்விற்கான அஸ்திபாரம் என்ன? கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற வேத சத்தியம். எனவே இந்த கல்வன் மனம் திரும்புகையில் தேவன் மீதான உயர்வான சிந்தனையை கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, தனது பாவத்தையும் தேவ கோபத்தையும் அவன் ஒத்துக்கொண்டான். 41ஆம் வசனம்,
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். எங்க முதலாவது இந்த கல்வன் தேவனை பற்றிய உயர்வான சிந்தனையை கொண்டவனாக, அடுத்தது தன்னுடைய பாவ நிலையை உணர்கிறான். நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறான். இங்க வெறுமனே நாமோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாமோன்னு சொன்னா நம்ம 2 பேரும் சொல்லி அர்த்தம். இந்த கல்லன் இன்னொரு கல்லனை பார்த்து சொல்றான், நீ சொல்லல, நானும் நம்ம 2 பேரும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் பாவிகள், இந்த மகா உன்னதமான தேவனுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். நாம் களவு செய்து, கொலை செய்து, கலகம் செய்து தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை மீறி இருக்கிறோம். எனவே நாம் பாவிகள். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டான். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், மெய்யான மனம் திரும்புதலுடைய வெளிப்பாடு 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய நாள்தோறுமான செயல்பாடு மனம் திரும்புதல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். நிர்பந்தமான மனிதன் என்று தன் பாவத்தை அறிக்கை செய்கிறார். எந்த அளவுக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை ஆழமாக நாம் சிந்திக்கிறோமோ, கடவுள் எந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கிறார் என்று வேதபூர்வமாக சிந்திக்கிறோமோ, கடவுள் எப்படி பாவத்தை பார்க்கிறாரோ அதே போல நாம பாவத்தை பார்த்தா மட்டும்தான் அந்த பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறார், கடவுள் பரிசுத்தமுள்ள கடவுளாக அக்கிரமங்களை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை வேதத்தின் ஊடாக பார்க்கும் பொழுதுதான் பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த கள்ளன் தன்னுடைய பாவத்தின் மீதான தண்டனையும் தேவ கோபத்தையும் அவன் ஒத்துக்கொண்டான். இங்க சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இந்த மனம் திரும்பின கள்ளனுடைய மரணம் அவனை நரகத்திற்கு கொண்டு போகல, ஆனால் தேவனுடைய பராமரிப்பின்படி அரசாங்கத்தினுடைய தண்டனையை அவன் மீது பெற்றுக் கொடுத்தது. இந்த கள்ளன் அரசாங்கம் கொடுக்கிற தண்டனையை ஏற்று மரித்து போனாலும் தேவனுடைய கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். இவனுடைய ஆத்துமா பரலோகத்திற்கு சென்றது. தேவன் மீதான உயர்வான சிந்தனை, தன்னுடைய பாவத்தையும் தேவ கோபத்தையும் ஒத்துக்கொண்டான். அது மாத்திரமல்ல, 41ஆம் வசனத்தில் அவன் சொல்றான் பாருங்க, நாமோ பலனை அடைகிறோம், இவரோ, யாரோ, இவரோ இயேசுவோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இயேசுவை பற்றிய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நீ தேவனுடைய குமாரன் அந்த கீழே இறங்கிவான்னு சொல்லி இகழ்ந்த கள்ளன், நீ முடிஞ்சா உன்னை ரசித்துக்கோன்னு சொல்லி கேலி செய்த கள்ளன் இப்ப சொல்றான், நாம பாவிகள், ஆனா நம் நடுவில் இருக்கிற இந்த நபர் இவர் ஒன்றும் செய்யவில்லை, இவர் பரிசுத்தமான தேவகுமார். இயேசுவை பற்றிய உயர்வான சிந்தனை இவனுக்கு காணப்பட்டது. 40ஆம் வசனத்தில் முதலாவது வார்த்தையை படிக்கும் பொழுது மற்றவன் அவனை நோக்கின்னு சொல்லப்படுது. மற்றவன் சொன்னா மனம் திரும்பின கள்ளன் இன்னொரு மனம் திரும்பாத கள்ளனை பார்க்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப இந்த மனம் திரும்பின கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்க்கணும்னு சொன்னா யாரை தாண்டி தான் பார்க்க முடியும்? இயேசுவை தாண்டி தான் பார்க்க முடியும். ஏன்னா இயேசு சென்ட்ரல் இருக்கிறார். இப்ப இந்த கள்ளன் இன்னொரு கள்ளனை பார்க்கும்போது நடுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடைய முகத்தை பார்த்துட்டு இன்னொரு கள்ளனை பார்க்கிறான். எந்த அளவுக்கு அந்த காட்சி உன்னதமான காட்சியா இருந்திருக்கும். தன் வாழ்நாட்களிலே மரண தருவாயில் நரகத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பாவிக்கு தேவனுடைய கிருபை அளிக்கப்படுகிறது. அங்க மட்டும் தேவனுடைய கிருபை செயல்படலன்னு சொன்னா அடுத்த நொடி 2 கள்ளன் நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்தின் வாசலுக்குள்ளாக அருகில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய கிருபை, கிறிஸ்துவுடைய வல்லமை ஒரு கள்ளனுடைய வாழ்வில் செயல்படுகிறது. கிறிஸ்துவை பற்றிய உயர்வான சிந்தனை என்றால் இந்த கள்ளன் இயேசு பரிசுத்தர் என்பதை விசுவாசித்தான். நமக்காக மரித்தவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், அவர் பாவி அல்ல, அவர் மாம்சத்திலே நம்மை போல மனிதனாக வந்தாலும் அவர் முழு தேவனாக இருக்கிறார், அவர் முழு மனிதனாகவும் இருக்கிறார். அவர் தேவனை போல பிதாவை போல முழுமையாக பரிசுத்தமானவர். கிறிஸ்து பரிசுத்தமானவர். ஏன் கிறிஸ்து பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும்?
உலகத்தில் 33 ஆண்டு காலம் வாழும் பொழுது அவர் ஒரு சிறிய பாவம் கூட செய்யலை. ஏன்? அவர் செஞ்சிருந்தாருன்னு சொன்னா அவரும் பாவியாக மாறி இருப்பார். ஒரு பாவி நமக்காக மரிக்க முடியாது. நமக்காக மரித்து அவருடைய நீதியை நம்மை சுமத்தும்படியாக 33 ஆண்டு காலம் ஒரு பாவமும் செய்யாத முழுமையான பரிசுத்த தேவகுமாரனாக இயேசு உலகத்திலே வாழ்ந்தார். என்னதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில நிர்வாணமா தொங்கவிடப்பட்டாலும், எல்லா மக்களும் அவரை பார்த்து இகழ்ந்தாலும், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்தார். எவ்வாறு? பிலாத்து சொல்றான், இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. யூதா சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. பிலாத்தினுடைய மனைவி கூட சொல்றார், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாத அப்படின்றார். 100க்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரன் தான். என்ன நடைபெறுகிறது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் சாபத்தை சுமந்து கொண்டவா இருப்பினும் கூட அவர் முழுமையான பரிசுத்தமான கடவுள். மற்ற புரஜாதிகள் மூலமாகவும் பிதாவாகிய தேவன் தமது குமாரன் பரிசுத்தமும் நீதியும் உள்ள என்பதை அங்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த கள்ளன் கிறிஸ்துவை ராஜாவாக விசுவாசிக்கிறான். 42ஆம் வசனம் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில், ஆண்டவரே என்றால் ஆளுகிறவரே என்ற அர்த்தம், எஜமானனே என்ற அர்த்தம், அதிபதியே என்ற அர்த்தம். இந்த கள்ளன் இயேசுவை ஆண்டவராக விசுவாசிக்கிறான், இயேசுவை ராஜாவாக விசுவாசிக்கிறான், இயேசுவை எல்லா படைப்புகளுக்கும் அதிபதியாக விசுவாசிக்கிறான். இயேசு வல்லமை மிக்க நபர் என்பதை நம்புகிறான். ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை நீங்கள் எவ்வாறு விசுவாசிக்கிறீர்கள்? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கா? உம்முடைய ராஜ்யத்திலே அப்படின்னு சொன்னா நீ ராஜான்னு சொல்லியாரு. நீ ராஜா. எவ்வாறு இந்த கல்வன் இயேசுவை ராஜாவாக விசுவாசிச்சிருக்க முடியும்? ராஜாவுக்கு எந்த அடையாளமும் இல்லை அவர்கிட்ட, இயேசுகிட்ட. ராஜா நிர்வாணமா அடைய முடியுமா? இல்லை. ராஜா சிலுவையில படுகொலை செய்யப்பட முடியுமா? முடியாது. ராஜாவுக்குரிய எந்த அடையாளமும் இயேசு கிட்ட இல்லாத அந்த நேரத்திலும் ராஜான்னு சொல்லி இந்த கல்வன் விசுவாசிக்கிறான்னு சொன்னா அதுதான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிற மனுஷனுக்கு பைத்தியமாக இருந்தது. ஆனால் இந்த கள்ளனுக்கு அது தேவ பலனாய் காணப்பட்டது. அங்கிருந்த முழு கூட்டமுமே இயேசுவை குற்றவாளியாக நிந்திக்கும் பொழுது இந்த ஒரு குற்றவாளி மட்டும் தைரியமாய் இயேசுவை நீதிபரராக அறிக்கை செய்கிறார். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று, இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லை என்று இந்த கள்ளன் எல்லா ரோமர்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக அறிக்கை செய்கிறார். யூதர்களுக்கு என்ன பிரச்சனை? யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று சொல்வதுதான் பிரச்சனை. ரோமர்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா என்று சொல்வதுதான் பிரச்சனை. எனவேதான் 2 பேருமே இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார். இயேசு தன்னை தேவகுமார் என்று அறிக்கை செய்தார், அது யூதர்களுக்கு பிடிக்கவில்லை. இயேசு தன்னை யூதருக்கு ராஜா என்று அறிக்கை செய்தார், அது ரோமர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்ப 2 பேருக்கு யார் தான் பிரச்சனை? இயேசு தான் பிரச்சனை. இந்த உலகத்திற்கு யார் பிரச்சனை? இயேசு தான் பிரச்சனை. ஆனால் கிறிஸ்து தேவகுமாரன், கிறிஸ்து ராஜா என்ற இந்த 2 சத்தியத்தையும் இந்த கள்ளன் அறிக்கை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கல்வன் இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறான். எவ்வாறு? இங்க சொல்றான் பாருங்களேன், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ராஜாவாக இருக்கிறீர், நீ மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறீர். கிறிஸ்துவுடைய உயிர் தெழுதலை இந்த குற்றவாளி விசுவாசிக்கிறான். இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக அவன் கெஞ்சல. இந்த குற்றவாளி ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க, ஆண்டவரே இப்போ என்ன காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ணல, நான் செத்து போவேன், ஆனால் நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய ஆத்துமாவை இணைத்துக் கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்றான். இயேசுவை ரட்சிப்பின் அதிபதியாக மீட்பராக விசுவாசிக்கிறான். நினைத்தருளும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடியே நினைத்தருளும் என்றால் நீர் நினைத்தால் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை உண்டு, உம்மால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என்று கிறிஸ்துவுடைய கிருபையை முழுமையாக சார்ந்து கொண்டான்.
இந்த 2 கல்வனாகிய இந்த நபர்கள் வாழ்வில் தேவனுடைய நீதியும் கிருபையும் செயல்பட்டது. நம்முடைய வாழ்வில் இதே போலதான் கடவுளுடைய கிருபை நம்மை காப்பாற்றியது, காப்பாற்றி ரட்சித்து நித்தியத்திற்கென்று நம்மை வழி நடத்துகிறது. 3வது 43ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாவத்துக்காக மரித்தவரை குறித்து நாம் இங்கு படிக்கிறோம். எல்லா இகழ்ச்சிகளுக்கும் நிந்தனைகளுக்கும் வாய் திறக்காத இவர் ஒரு கொடிய குற்றவாளியினுடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிறார். நல்ல மேன்மையான கடவுள். இதுதான் ஜபத்திற்கான ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறது. சாகும் தருவாயில் மனம் திரும்பின ஒரு குற்றவாளியுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஜபத்தை நிச்சயமாக கேட்க வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். இந்த தைரியத்தோடு கிறிஸ்துவுடைய சிலுவையை சார்ந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு முறையும் பிதாவாகிய தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நாம் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் செல்லும் பொழுது தேவன் அதை கேட்கிறார். இந்த இடத்துல இயேசு அவனை நோக்கி என்றால் மேய்ப்பன் தனது ஆட்டை திரும்பி பார்க்கிறார். மீட்பு பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபரை திரும்பி பார்க்கிறார். ஆதாம் முதல் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களிலே இந்த கல்வன் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப மிக முக்கியமானவன். எப்படி? ஆதாம் முதல் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய மனிதர்கள் கிறிஸ்துவுடைய சிலுவையை முன்னோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டார். இன்று வாழ்கிற நாம் கிறிஸ்துவுடைய சிலுவையை பின்னோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த கல்லன் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு அருகிலேயே இருந்து கிறிஸ்துவுடைய சிலுவையின் இரத்தத்தை நேரில் பார்த்து ரட்சிக்கப்படுகிறார். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் இந்த குற்றவாளிக்கு, இந்த கொடூரமான பாவிக்கு தேவன் கொடுத்தார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எந்த அளவுக்கு அது மேன்மையானது. சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட கிறிஸ்து ஒரு கொடூரமான பாவி ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் என்றால், இன்றைக்கு அவர் தேவனுடைய சிங்காசனத்திலே வல்லமை மிக்க ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். இன்றைக்கும் எப்பேற்பட்ட பாவியும் ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த மனம் திரும்பின கள்ளன் வெறுமனே சுவிசேஷத்தை கேட்கவில்லை, கேட்டான். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை நேரில் பார்த்தான். தனது அருகில் அடிக்கப்பட்ட அந்த சுவிசேஷமாகி இயேசுவை கண்ணால பார்த்து ரட்சிக்கப்பட்டான். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இவ்வளோ மேன்மையான கிருபையில் ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே 3 கேள்வி: எப்பொழுது, எங்கே, யாரோடு? இந்த 3 கேள்விக்கும் இந்த வசனம் பதில் கொடுக்கிறது. எப்பொழுது? இயேசு சொல்றார், இன்றைக்கு, டுடே, இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, அடுத்த வருடம் அல்ல, இன்றைக்கு. உன்னுடைய ஆத்துமா மரிக்கும் அந்த நேரத்தில் நீ என்னோடு கூட இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சில மணி நேரங்கள் வரைக்கும் இந்த கள்ளன் நரகத்தினுடைய வாசலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். யோசித்து பாருங்க, எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன். ஆனால் அந்த நொடியில ஒரு பரிசை தேவன் கொடுக்கிறார். நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு பரலோகத்தினுடைய நித்திய ஜீவனை பரிசாக இலவசமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எங்கே இருக்க போகிறான்? பரதீசில் இருக்க போகிறான். பரதீசி என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய மற்றொரு பேர். தேவன் 2 நித்தியமான இடத்தை மட்டும்தான் படைத்திருக்கிறார். ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். இடைப்பட்ட ஸ்தலம் என்று ஒன்றுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் நித்தியத்திற்கு நேராய் செல்வோம். இன்று நீங்கள் நானும் மரிக்கும் பொழுது இந்த நொடி நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு செல்வோம். அல்லது மனம் திரும்பாமல் மரிப்போம் என்றால் இன்றைக்கு இந்த நொடி உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா நரகத்திற்கு செல்லும். பரதேசி என்பது கடவுள் இருக்கிற இடம், அது பரலோக ராஜ்யம், அது நித்திய ஜீவன்.
கிறிஸ்துவோடு உள்ள நித்திய ஐக்கியம், அந்த பரலோக ராஜ்யம் மகிமையான ஒரு வாசஸ்தலம். அதை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாம் அங்கு வாழப்போகிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது 70 வருஷம், பலத்தின் மிகுதி 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையெல்லாம் வருத்தம் செஞ்சலும். இந்த வருஷம் ஃபுல்லாக திரும்பி பாருங்க, நாம் கற்றுக்கொண்ட ஒரே விஷயம் மட்டும்தான், கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வாய்ப்பு கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். இந்த வருஷம் என்ன சொல்லுது? இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் வரப்போகுது, அதுவும் முடிய போகுது. நம்முடைய சரீரம் பலனெல்லாம் போயிடும், பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும், மரணம் வரும். ஒரு நாள் நம்முடைய ஆத்துமா ஒரு நாள் நித்தியத்திற்கு செல்லும் என்பதுதான் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு நாள் மரிக்க போகிறோம், நம்முடைய ஆத்துமா நித்தியத்திற்கு செல்லும். இந்த பரலோகத்தில் எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது, கண்ணீர் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை, பணக்காரன் ஏழை அங்கு இல்லை, படித்தவன் படிக்காதவன் அங்கு இல்லை, அங்கே ஜாதி வேறுபாடு இல்லை, அங்கே எந்த வேறுபாடு வேற்றுமையும் இல்லை. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களும் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான். அந்த பரலோகத்தினுடைய நிழலாட்டம் தான் திருச்சபை. பரலோகத்தில் நாம் வாழப்போகிறோம், அதற்கான பயிற்சியை தான் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. பரலோகத்தில் எவ்வாறு எந்த ஏற்றத்தாலும் இல்லையோ அதே போல திருச்சபையிலும் எந்த ஏற்றத்தாலும் இல்லை. யாரோடு இருக்க போகிறான் இந்த கள்ளன்? இயேசு சொல்றார், என்னுடனே கூட இருக்க போகிறான். நல்லா கவனிங்க, 2 பேரும் இப்ப எங்க இருக்கிறாங்க? சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறாங்க, பூமியில் இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றார், நீயும் மரிக்க போற, நானும் மரிக்க போறேன், ஆனா இன்னைக்கு நீ என் கூட பரலோகத்தில் இருக்க போகிற. முதல்ல இங்க யார் மரித்ததுன்னு சொன்னா கள்ளன் தான் மரிக்கிறான். கள்ளன் மரித்து அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது. இறுதியில இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், அவருடைய ஆத்மாவும் பரலோகத்துக்கு சென்றது உயிர்த்தெழுகிற வரைக்கும். அங்கே அந்த கள்ளனோடு மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவாய் அங்கு அவர் இருந்திருப்பார். வெற்றியுள்ள பிரதான ஆசாரியராக எல்லா மீட்பின் பணிகளையும் செய்து முடித்தவராக, அனைத்து தூதர்களும் தொழுது கொள்கிறவராக, பரலோக மகிழ்ச்சி கொள்ள இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிரவேசித்திருப்பார். நல்ல கவனியில, பரலோகத்தில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? ஆபிரகாம் இருந்திருப்பார், விசுவாசனுடைய தகப்பன். மோசே இருந்திருப்பார், 5 நியாயப்பிரமாணத்தை எழுதியவர். தாவீது இருந்திருப்பான், இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. இவைகள்லாம் பார்க்கும் பொழுது கொடூரமான ஒரு கள்ளன் பரலோகத்தில் நுழைவதை பார்க்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பாங்க? இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், உலகத்திலே வாழும் பொழுது அநேக கிருபையின் சாதனைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கள்ளனுடைய கடைசி நொடியில் தேவனுடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்பதை பரலோகத்தினுடைய தூதர்களும் அங்கு இருக்கிற பரிசுத்தவான்களும் ஆச்சரியப்பட்டு கிறிஸ்துவுடைய பாதத்தில் விழுந்து தொழுது கொண்டிருப்பார்கள். தேவனுடைய கிருபை எவ்வளவு உயர்வானது! அந்த கிருபை தான் இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி உண்டு. நித்திய ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம் உங்களுக்கு பரலோகத்தின் மீதான நம்பிக்கையும் ஆவலும் ஆசையும் கொடுக்கிறதா? இயேசுவை பார்ப்பதற்கான விருப்பங்களும் ஆவலும் உங்களுக்குள்ள காணப்படுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார். இந்த உலகம் நமக்கு நிலையானதல்ல. சென்ற வருடம் இதே நாளில் காணப்பட்ட மனிதன் இன்றைக்கு இல்லை. சென்ற வாரம் இருந்த மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. ஒன்று அவர்கள் பரலோகத்தில் இருக்க வேண்டும், அல்லது நரகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் மீண்டுமாக நாட்களை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையை பயன்படுத்துகிறார், மெய்யாகவே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மெய்யாகவேன்னு சொன்னால் உறுதியாக, நிச்சயமாக நீ என்னோடு கூட இருக்க போகிறாய். எல்லா பாவங்களுக்கும், நிந்தனைகளுக்கும், வேதனைகளுக்கும், கண்ணீர்களுக்கும் முற்று பெறுகிற இடம் அந்த பரலோக ராஜ்யம். சத்தியம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? எப்பேற்பட்ட பாவிகளுக்கும் இன்றும் மன்னிப்பு உண்டு. உலகத்திலே உசுரோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் மரிக்கிற வரைக்கும் தேவன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். மனம் திரும்ப அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்ற சத்தியத்தை இந்த கள்ளனுடைய மனம் திரும்புதல் நமக்கு காண்பிக்கிறது. இந்த உலகத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் தேவ கோபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நீங்கள் நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். தேவ பயமும் பாவத்தின் மீதான வெறுப்பும் தேவ கோபத்தை பற்றிய அச்சமும் கிறிஸ்துவின் மீதான உயர்வான சிந்தனையும் நமக்கு மிக மிக அவசியமானது. மனம் திரும்புதலை தள்ளி போடுவது மிக ஆபத்தானது. வேதம் சொல்கிறது, இன்று இரட்சணிய நாள், இன்று கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆண்டை திரும்பி பாருங்கள். தேவன் செய்த நன்மைகள் எவ்வளவு அதிகம். நம்முடைய வாழ்விலே எவ்வளவு நிந்தனைகள், போராட்டங்கள், இகழ்ச்சிகள், எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பகைகள், எவ்வளவு தேவைகள், வியாதிகள். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கடவுள் நம்மோடு கூட இருந்து அவருடைய கிருபையின் மூலமாய் அவருடைய பராமரிப்பின் மூலமாய் நம்மை பாதுகாத்து கொண்டே வந்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். வேலை செய்வதற்கான பலத்தை அவர் கொடுத்தார். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொண்டார். நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய பாவத்தின் மீது தேவ கோபத்தை உடனடியாக சுமராமல் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏதாவது சங்கீதக்காரன் சொல்வது போல, தேவன் செய்த சகல உபகாரங்களுக்காக நம்ம எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே இல்லாமல் என்ன செய்ய முடியும்? இந்த கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையினுடைய காட்சி நம்முடைய வாழ்வில் தைரியத்தை கொடுக்கிறது. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்காக ஒருவர் ஒரு காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்விலை இன்றைக்கும் அவர் போதுமானவர். இன்றைக்கும் நம்மை பராமரிப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? கிறிஸ்துவுடைய சிலுவை நம்முடைய வாழ்வில் தேவனுடைய ராஜரிகத்தையும் பராமரிப்பையும் விசுவாசித்து சோர்ந்து போகாதபடி செய்கிறது. உடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எதிர்கால வாழ்க்கையை பற்றிய கவலைகள் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? சிலுவையை நோக்கி பாருங்கள். அங்கு செயல்பட்ட அதே ராஜரிகம், அதே பராமரிப்பு இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகில் 2 விதமான நபர்கள் மாத்திரம்தான். ஒன்று மனம் திரும்பின கல்லனை போல ஒரு கூட்டம், 2வது மனம் திரும்பாத கல்லனை போல ஒரு கூட்டம். இங்கே இருக்கிற நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். நாம் அந்த நபர்களை விட நீதிமான்கள் அல்ல. நம்முடைய வாழ்வில் தேவனுடைய கிருபை இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கழுவ வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் பாவிகளாக இருக்கிறோம். இன்றுள்ள பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தை கழுவதற்கு ஒரே ஊற்று, அது சிலுவையிலிருந்து ஓடுகின்ற அந்த இரத்தத்தின் ஊற்றில் நாள்தோறும் நீங்கள் உங்கள் பாவங்களை கழுவுங்கள். நாள்தோறும் சிலுவையை நோக்கி செல்லுங்கள். நாள்தோறும் சிலுவையை தியானியுங்கள். நமக்காக தேவன் செய்து முடித்த மீட்பின் பணி எவ்வளவு மேன்மையானது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். நாம் கண்களை முடிச்செடுக்கலாம்.